விசாரணை கைதிகளை காவல் நிலையங்களில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கக்கூடாது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவு. கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் 10 தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெற்றிருக்காது. மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணைந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் தாவேக அரசு உறுதியாக உள்ளது. சேலத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேச்சு. சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி கண்டனம். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய பே. சண்முகம் வலியுறுத்தல். மாநிலத்தில் இன்று 7 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சிவகங்கையில் பெண் காவலருக்கு கூட்டு பாலியல் துன்புறுத்தல். 3 நபர்களை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை வேளச்சேரியில் வீடு லீஸுக்கு விடுவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட விவகாரம். மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார். ₹8,00,000 கொடுத்துருக்குறோம். 66 பேர் வந்து நிற்கிறாங்க. இந்த காசை எப்படின்னா வாங்கி கொடுக்கணும். யாருன்னா போனால் ரவுடிஸ் வச்சு மிரட்டுறாங்க. 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. ₹1 காசு வரல. ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, நான் வந்து உன்னை எங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன். என்ன பெயிலில் போடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணால் பரவாயில்ல, நான் பெயிலில் வந்துக்குவேன். உன் பணத்தை எப்படி வாங்குறேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. கரூரில் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமானந்த் ஆஜரான நிலையில் விசாரணை. யாரை நம்பியும் நாங்கள் இல்லை, தனித்து களம் இறங்க திமுக தயாராகிவிட்டது. முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேட்டி. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று ஒரு பாட்டு இருக்கு. அதுபோலதான் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நம்பி இல்லை, தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய திராணி தெம்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. விஜய் அண்ணா பஸ் வசதி செஞ்சு தாங்க. முதலமைச்சர் விஜயின் சொந்த ஊர் அருகே உள்ள பெரியப்பட்டின மாணவர்கள் கோரிக்கை. விஜயண்ணா, எங்க ஊர்ல பஸ் வசதி இல்லாதனால பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் 2 கிலோமீட்டர் நடந்தா போக வேண்டியிருக்கு. விஜயண்ணா, பள்ளிக்கூடம் போற மாணவர்களும் வேலைக்கு போறவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால எங்க தெற்கு புதுக்குடி கிராமத்துக்கு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறேன். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து சென்னையில் பேரணி. பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வலியுறுத்தி முழக்கம். ரஜினியின் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த கட்சியோ அமைப்போ பயன்படுத்தக்கூடாது. அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் அறிக்கை வெளியிட்டு வலியுறுத்தல். அசாமில் இந்திய விமானப்படை விமானம் ஓடுதளத்தில் தரை இறங்கிய சில வினாடிகளில் தீப்பிடித்து வெடித்து விபத்து. 5 அதிகாரிகள் பலியான சோகம். கேரளத்தில் 7 வகையான பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். கேரள மாநிலத்தில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ள நிலையில் அம்மாநில அரசு அறிவிப்பு. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்க தொடங்கியது ஜப்பான். புகுஷிமா அணு உலை பேரழிவிற்கு பிறகு இந்த மின் நிலையம் மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இயக்குவதால் அணு கழிவு சேமிப்பு நிரம்பும் அபாயம்.
ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த சேவை கட்டணம் விதிக்கப்படும். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி அறிவிப்பு. காமேனியின் உடல் ஜூலை 9 நல்லடக்கம் செய்யப்படும். இறுதி சடங்குகள் ஜூலை 4 முதல் 7ஆம் தேதி வரை டெக்ரான் மற்றும் ஹோம் நகரங்களில் நடைபெறும் என்றும் ஈரான் அரசு அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி. குர்பாஸ் அதிரடி சதத்தால் இந்திய அணிக்கு 195 ரன்கள் இலக்கு.